சென்னை மாநகராட்சி 1488 கோடி ரூபாய் நிலுவைக் கடன் வைத்திருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசி விவரம் என்ன? தேவப்பிரியன், சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் இன்று காலை 10 மணிக்கு துவங்கியது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றன. குறிப்பாக இந்த கூட்டத்தில் நேரமில்லா நேரத்தில் கேள்வி எழுப்பிய பாஜக கவுன்சிலர் உமா ஆனந்தன் சென்னை மாநகராட்சிக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய மேயர் பிரியா, ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் தேதியின்படி சென்னை மாநகராட்சிக்கு 3065 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் அதில் 1577 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் மீதம் 1488 கோடி நிலுவை உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த கடனுக்காக வட்டி மட்டும் 8.5 கோடி ரூபாய் செலுத்தப்பட்டு வருவதோடு ஒவ்வொரு காலாண்டிற்கும் ஒரு முறை அசல் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் ஏற்கனவே நடிகர் எஸ் வி சேகரின் தந்தையின் பெயரை சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சரிடம் எஸ் வி சேகர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் எஸ் வி சேகரின் தந்தை பெயர் SVV வெங்கட்ராமன் பெயரை மந்தேவெளிப்பாக்கம் 5வது குறுக்கு தெருவிற்கு சூட்ட சென்னை மாநகராட்சியில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய கடற்கரைகளான மெரினா கடற்கரை, எலியாட் கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை உள்ளிட்ட 5 கடற்கரைகளை பராமரிப்பதற்காக ஓராண்டிற்கு தனியாரிடம் ஒப்பந்தம் விடவும் இந்த மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. தகவலுக்கு நன்றி தமிழர்.